தங்க கோழி எப்படி தாத்தா இந்த தங்க முட்டை நிஜமாலே இந்த கோழியா போட்டுது? ஏய் இது தங்க முட்டை போடுற கோழி தான்டா. பாரில இருந்து வாங்கிட்டு வந்தேன். முட்டை தங்கமா தான் போடும். தங்கம் போடுன்னு சொன்னா அங்க பாரு சாணி போடு. ஏண்டா முட்டை போடுற அறிகுறிய பாரு, சாணி கூட தங்கமா தெரிது பாரு. ஆனா முட்டை போடும் போது உசாரா புடிச்சுக்கணும், இல்லைன்னா ஒஞ்சி போடும். அப்புறம் ஏன் தாத்தா விற்கும்? இது நம்மளே வச்சுக்கலாம்ல. ஏய் முட்டை அன்னாடம் போடும். முட்டை வச்சு நம்ம என்ன பண்றது? யாருன்னா வித்தா பணக்காரன் ஆகலாம், பணமும் வரும். இதெல்லாம் மக்களுக்கு ஒரு சேவடா. கொடுத்தா என் பேரை சொல்லுவாங்க. இவன் அம்மா நல்லவனா இல்லையா? காசு வந்தா சரிதான் தாத்தா. இதான புதுசா இருக்கு தாத்தா. இந்த தங்க முட்டையை விற்கிற நம்ம பணக்காரன் ஆகிறோம். ஒரு முட்டை எவ்வளவு தாத்தா? 3000 ரூபாய். கோழி 1 லட்சம் ரூபாய் விற்கிறோம். நம்ம வீட்டுக்கு கோயில்ல பணத்தை கட்டி போறோம். ஏய் கூடாதா? தங்க முட்டைமா, தங்க முட்டை, தங்க கோழிமா, தங்க கோழி. தர்றவன் தங்க முட்டை விற்கிறவன் நம்ம தங்க பிஸ்கட் வித்துருக்குறோம். தங்க முட்டை வித்ததே இல்லையா? ஏய் இந்த ஏரியாவுக்கு டான் நானு. வாங்க ஐயா வாங்க. ஏய் யார்றவன் என் ஏரியால வந்து தங்க முட்டை தகர முட்டை நீ காலைல கூட சொன்னாங்க உனக்கு இஷ்டம் பால் ஊத்துறாங்கன்னு. ஏய் டானே நானு எனக்கே பாலா? ஏய் சாணி ஊட்டி உனக்கு பால்லாம் கிடையாது, பால் டாய் தான். என் தாத்தா மூன்னு சொன்னா இப்பயே வாயில ஊத்திடுவேன். டேய் பாவண்டா உர்றா. அந்த ஆளு இருக்கதான் வரான் முட்டை வாங்குறதுக்கு. அது எப்படி தங்க முட்டை விற்கிறீங்க? ஏன்டா டேய் தங்க பிஸ்கட் இருக்கும்போது தங்க முட்டை இருக்காதா? தகர டப்பா. போய் அத்தாண்ட போடு. அது பட்டு போட்டு நடிச்சு என்ன போடா? உனக்கு என்ன உன என்ன கேளு, நான் தரேன். வா என்ன உன எடுத்துக்கோ. நானும் சின்ன வயசுல ரொம்ப சூடா இருப்பேன். என்ன மாதிரி ஒன்னும் சூடாக்குறான். நீ யாரு மேல சூடான்னு எனக்கு தெரியும்டா. ஆனா நான் சொல்ல விரும்பல. அட ஒரு கேள்வி அது மேல சூடான் தான். அதை சொல்லி கிடக்குறான் அவன். யாரு? அது மோரி வித்த கேள்வி. அந்த வயசான கேள்விய கூட விட்டுக்க மாட்டியா நீ? கொண்டு புடிச்சானு தக்காளி பப்ளிக்ல நம்ம மேட்ரை போட்டு வச்சிட்டானுங்களே. டேய் வந்த வேலை என்னன்னு சொல்லு. அது வந்த வேலையை முடிச்சும் போ. சும்மா வந்து குழப்பாத. வா என்ன வேணும்? வேண்டா என் வழிக்கு நீங்க வந்தீங்க. ஏய் இந்த முட்டை எங்கிருந்துடா வந்தது? அடக்கு முட்டாள். கோழில இருந்து அந்த முட்டை வரும். கோழில இருந்து முட்டை வரும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த தங்க முட்டை எங்கிருந்து வந்தது? டேய் அந்த முட்டை எங்கிருந்து வந்து சொல்லட்டுமா? டா இதுல இருந்து வந்து நினைச்சேன் வாட வரும்போது நீ முட்டைலாம் வாங்க மாட்டேன். சும்மா நெக்கில் தான் வச்சிருப்ப. நீ அப்பால பொண்ணா உன்னை யாருன்னா வந்து வாங்குவாங்க. சரி இந்த முட்டை எவ்வளோ? 3000 ரூபாய். இந்த பார் 3000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கி போகிற மாதிரி தான் போயிடு. இல்லைன்னா சும்மா லக்கு இது அதுன்னு சொல்லியிருந்தேன்னா போகுது. ஜனம் வந்து யாருன்னா வாங்குவாங்க. உன்னாவோட என்னால் ஃபைட் பண்ணியிருக்க முடியாது. கொடு. ஏய் அண்ணாட தங்க தூள் வாங்கி ஆடுவான். வாங்கி வந்து அது போட்டா தான்டா தங்க முட்டை விடுவான். முட்டாளு இது மட்டும் பேசாதான்ற. அவன் முட்டாள் இல்ல, நீ தான் முட்டாள். நேத்து கூட என் கண்ணெதிரிலே அரிசி போட்டு தங்கத்தூள் போடுறேன்னு சொல்ற. இவன் ஒருத்தன் நீயே காட்டி கொடுத்துரு போலுக்குதா. அப்புறம் எப்படி நம்ம முட்டை வைக்கிட்டா? சரி இது என்ன ஒரு முட்டை 3000 ரூபாய். இதுல 6000 ரூபாய் இருக்குது. என்னடா பேர? 6000 ரூபாய் இருக்குது. இன்னொரு முட்டை எடுத்துக்கிறேன். கரெக்டா இது. வரேன். கிளம்பு. தங்க முட்டை தங்க ஐயா வாங்க. கல்யாணம் ஆண்டிலிருந்து ஒரு நகை நேற்று போல இருந்து என்ன வந்து சண்டை அடிக்கிற உங்க அம்மா இருந்து போட்டு வந்தியா நீ? எப்ப பாரு எங்க அம்மாவே திட்டிட்டு இருக்க. போட்டுக்க மாட்டான். இப்ப இவ்வளவு காத்துக்கு மூக்குக்கு என்ன கேக்குது? அவங்க அம்மா இருந்து போட்டு வந்தா தானே நீ போட்டுக்க. அத்தை அங்க பாருங்க தங்க முட்டை விக்கிறாங்க. தங்க முட்டையா? வாங்கத்த பையனன்னு பாப்போம். வாங்க வாங்க. நேரா வந்து தங்க முட்டையில கை வைக்கிறீங்களா? ஏம்பா உண்மையான தங்க முட்டையான்னு நாங்க தொட்டு பார்த்தா தானே தெரியும். தொட்டு பாருங்க. நான் தொட்டு பார்க்க வேணாம்னு சொல்ல. 3000 ரூபாய் குடுத்து தொட்டு. நீங்க தொடர்ந்து இப்படியே சொல்லி தங்கத்தை எடுத்து போட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? கிடைக்கிற பொருள் அது. இது தங்க முட்டைமா. தொட்டாலுமே ரவுண்டு ஒட்டி மூடும். இது மெய்யாலுமே தங்க முட்டை தான் போல. தொட்டதுக்கே கத்துறேன் பாருங்க. ஆமாம்மா. எவ்வளோ தங்க முட்டை? ஏமா நான் உங்க என்ன சொன்னேன்? துட்டை குடுத்துட்டு முட்டை எடுன்னு. தங்க முட்டை அது இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது. இது உடைச்சு தங்க இருக்குதா பாக்கலாமா? 3000 ரூபாய் வேணா இப்ப குடுத்துறேன். இந்த முட்டை கொஞ்சம் முடிஞ்சு உடச்சு பாக்குறது ரொம்ப ஆயிடுமா மாட்டுக்குமே. ஏமா நீங்க உடச்சு பாக்கணும்னா 30000 ரூபாய். அது என்ன 3000 ரூபாய் முட்டையை வந்து 30000 இங்க உடைச்சா அப்படி வீட்டுக்கு எடுத்து போனா 3000. ஏமா என்ன உன் பேச்சு இப்படி பேசி நிக்காம நின்னுக்குறா? அவன் இல்லாத சொன்னா அவங்க மூஞ்சிங்களை பார்த்தா திட்டு மூஞ்சிங்க தாங்குது. அதனால தான் கரெக்டா தான் சொன்னான். ஏமா நீங்களாம் வேணா நீங்க போங்க. உங்களுக்கு எல்லாம் லட்சுமி வராது, மூதேவி தான் வந்து சேரும். அழகா 3000 ரூபாய் கொடுத்து தங்க முட்டை எடுத்து போறதுக்கு இவ்வளவு கணக்கெல்லாம் பண்றீங்க நீங்க. போங்க. 2 முட்டை வாங்கிக்கலாம். சரிம்மா வாங்கிக்குவான். இது எத்தனை போய் நாங்க என்ன பண்றது? 2 முட்டையை வாங்கி போய் கூட்டாண்ட போய் பள்ளம் வெட்டி உள்ள பொச்சி விட்டீங்கன்னா அப்படியே கிளம்பும் தங்க மரமா. அதுலதான் காய்க்கும் முட்டை. அதுதான் தங்க முட்டை.
வாங்குங்க, வீட்டுல போய் நட்டு வைக்கலாம். சரி உனக்காக வாங்குறேன். இந்தப்பா 60,000 பேர். ஒன்று 6,000 தாங்குது. ஏமா அப்படி புழுகுற? 6,000 தாங்குது. 2 முட்டை தான். இந்தா. கைக்கு அதை உசாராக்குறானே 10 முட்டை ஆட்டிய போடலான்னு பார்த்தேனே. வாங்கம்மா. ஏய், அந்த சுடு மூஞ்சிங்க பாத்தியா? நம்மளே திருடணும்னா அதுக்கு மேல திருடனாக்குதுங்க. முட்டையை வித்துட்டு கிளம்புவோம். தங்க முட்டைமா, தங்க முட்டை. ஏய் மாப்பிள்ள தங்க முட்டை வைக்கிறாங்கடா, வாடா வாங்கிட்டாடா. அது ஓரே பிஸ்கட் பாரு, அப்படியே 2 வாங்கி கொடுத்துருக்கு. வா போய் பாப்போம் அவனுக்கு யாரு. வா. தங்க கோழிப்பா, தங்க கோழி. என்னப்பா இது? அந்த கூமுட்டை தங்க கலர்ல இருக்க தங்க முட்டை, இது கூட உனக்கு தெரியா? பைத்தியம் வந்தானா காரத்தில கரெக்டா இருக்கான்பா. ஏய் முட்டை போண்டா, என்ன முட்டை வாங்க வந்தா அடிக்கிற? ஏய், முட்டை போடலடா, தங்க முட்டைடா. தாத்தா அவன் தான் பைத்தியம் நினைச்சான். ஆனா நீ அவனுக்கு மேல பெரிய பைத்தியம். அவன் முட்டை போடான்னு சொல்றானா, நீ இத முட்டை போடான்னு சொல்றான்னு நினைச்சுக்கிற. ஆளு பேசாதீங்கப்பா. தங்க முட்டையா இல்ல கோழி முட்டையா? பெயிண்ட் அடிச்சாமா தெரியும்? நேருங்க, நீ வேணா வாங்கி எடுத்து ஓட்ட உடச்சு பாரு, என்ன இருக்குது. அது எதுக்கு அங்க போய் உடைக்கணும், இங்கே வச்சு பாத்துறேன். அம்மா உடைக்கணும்னா 30,000 ரூபாய் குத்துட்டு ஓடுங்க. இவனா உடைக்கிறன்றான், இவனா 30,000ன்றான். எவ்வளவுதான் முட்டை? 3,000 ரூபாய் ஒரு முட்டை. 2 முட்டை 6,000 ரூபாய். எடுத்துன்னு 6,000 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. கோழி போட்டுச்சா இல்ல நீ போட்டியா? நான் கேக்குற கேள்வியை நீ கரெக்டா கேட்டுடா பைத்தியம். ஏய், அவனை போய் கொஞ்சிட்டான். அவனுக்கு பைத்தியம், உனக்கு கொஞ்சம் நான் என்ன பண்ணுவேன்? நீயே ஒரு பைத்தியம், நீ என்ன பைத்தியம் சொல்றியா? யாரு பைத்தியம்? ஏய், நீதான் பைத்தியம். அப்ப வா கல்யாணம் பண்ணிக்கலாம். தாத்தா, இவனுங்க அவனுங்க அதான் மேல தெரு சுத்திட்டு போறான். அவனுக்கு தான்டா இவனுங்க. போடா லூசு. பெருசானா எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. அது கரெக்டா ஏடா என்னைய சொல்ற? ஒன்னு சொல்லாம வேற எவன சொல்ற? ஐயோ, எவனா காரி மீவாடா. நானே மூவேன். நீங்க முயத்த ஓரமா போய் மூஞ்சிங்க. முட்டை குடுப்பீங்களா மாட்டீங்களா? நாங்க கிளம்புறோம்பா. வரியா இல்லடா? வரா, ஆனா யாரு பைத்தியம்? நான் தான்டா பைத்தியம். வாடா. ஏய் முட்டை வாங்கிட்டு வா, இல்ல உன்னை விட மாட்டான். முட்டை வாங்கிட்டு வா. எவ்வளவுதான் முட்டை சொல்ற? 3,000 ரூபாய் ஒரு முட்டை. 2 முட்டை 6,000 ரூபாய். குடு எடுத்து. மொத்தமா எடுத்துக்கிறோம். எவ்வளவு சொல்ற? 10,000. அதான் 10,000 கூட இல்லாமல என்கிட்ட சுத்திட்டு இருப்ப பைத்தியக்கார பையா. யாரா பைத்தியக்காரன்? கட்ட வச்சுக்கிறேன் பாரு காசு. இந்தாயா ஏய். முட்டை குடியா. இந்தாங்க. டேய் காய்கறி எல்லாம் வாங்கடா. வீட்டுக்கு மல்லிகை ஜாமான் வாங்கத்ரா. இந்தா உனக்கு போங்க, ஊட்டாண்ட போய் குழி நோண்டி பதிங்க. அது அப்படியே தங்க மரமா வரும். அதுலதான் காய்க்க முட்டை, தங்க முட்டை. ஏம்மா நம்பலாமா இத? நம்பலாம். அதான் அழகேசன், நான் சொன்னதை போய் செய். ஆனா இருந்தாலும் இது ஏய் கொட்டையை மோச்சாதான் மரம் வரும், முட்டையை மோச்சா முட்டை தான் வரும். போனா அவனே ஒரு பைத்தியக்காரன். போச்சானுங்க. தூக்கு வா போலாம். ஏய் சூப்பரா மாப்பிள்ள, இதுக்கு மேல நம்மளும் பணக்காரனா ஆயிடும்டா. அடா போய் பைத்தியமே. நான் அப்பயே சொன்னேன் அது தங்க முட்டையான்னு. தங்க முட்டைன்னு வாங்கி வந்தா பார்த்தா உடஞ்சா மஞ்சள் கரு தான் வருது. ஓடா அவனுக்கு போய் பிடிப்போம். ஓடா. என் பேரன் பேர்லயே ஆரம்பிச்சுட்டேன். எவ்வளோ தக்காளி. இவர் தான் எனக்கு எல்லா உதவியும் செய்யறாரு. இவர் தகுதியில் தான் நான் இதை வச்சுக்கிறேன். முக்கியமா நம்ம ஸ்டேஷன்ல 2 பேரும் நடிக்க போறாங்க. பாப்பா பேபி வா. ஆமா சார், எங்க வீட்டுக்காரம்மா பேரு சின்ன குழந்தை, என் பேத்தி பேரு சின்ன வெங்காயம். நான் எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன். என் பேரை நான் உனக்கு சொல்லவே இல்லையா? என் பேரு வேலு. இத்தனை எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா, அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. இது நம்ம தக்காளி